வெல்கம் டு வில்வாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் தயிர், நூக்கல், பீன்ஸ் எடுத்துருக்கோம். ஒரு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எல்லா பட்டை வகையிலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ பீன்ஸ் போட்டிருக்கோம். அடுத்தது நூக்கல் போட்டிருக்கோம். இப்போ கேரட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தயிர் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு இப்பயே சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றினதுக்கு. நல்லா கொதித்து வரும்போது அரிசி போட்டுக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் விட்டால் போதும். இப்போ நம்மளுக்கு சிம்பிளான டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடி.